உருவமில்லாத சுயம்பு முருகன். முருகப்பெருமான் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அழகான உருவமும் கையில் வேலும் தான். ஆனால் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மலபாலநல்லூரில் ஒரு தனித்துவமான வடிவில், அதாவது சுயம்பு மூர்த்தியாக முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார். அவரை பற்றிய வியக்கத்தக்க வரலாற்றை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். முன்பு ஒரு முறை சைவ சமய குறவர்களில் ஒருவரான சுந்தரர் விருதாச்சலம் நகருக்கு வந்தார். அங்குள்ள இறைவனை பாட தமக்கு தகுதியில்லை என்று கருதிய சுந்தரர் அவர் நகருக்குள் செல்லாமல் கடந்து சென்றார். அப்போது சிவபெருமான் முருகனை அழைத்து சுந்தரரை தடுத்து நிறுத்தி என்னை பாடும்படி செய் என்று ஆணையிட்டார். இறைவனின் கட்டளைப்படி முருகன் வேடன் வடிவம் எடுத்து சுந்தரர் செல்லும் 4 திசைகளிலும் தோன்றி அவரை தடுத்தாட்கொண்டார். அது மட்டுமின்றி சுந்தரர் வைத்திருந்த பொற்காசுகளையும் பறித்துக் கொண்டார். உனக்கு காசு வேண்டுமானால் திருமுதுகுன்றத்தில் வந்து வாங்கிக்கொள் என்று கூறி அங்கிருந்து முருகப்பெருமான் மறைந்துவிட்டார். அப்படி 4 திசைகளிலும் தோன்றிய முருகன்களில் மேற்கு நோக்கி அமர்ந்தவரே இந்த கொளஞ்சியப்பர். தொடக்கத்தில் இங்கு உருவம் ஏதும் இல்லை. கொளஞ்சி செடிகள் அடர்ந்த காடாக இருந்த போது அங்கு ஒரு பசுமாடு தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பால் சொரிவதை கண்ட மக்கள் அந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தபோது சுயம்புவாக முருகப்பெருமான் இருப்பதை கண்டறிந்தனர். கொளஞ்சி செடிகளுக்கு நடுவே இவர் தோன்றியதால் இவர் கொளஞ்சியப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு முருகப்பெருமான் பலிப்பிட வடிவில், அதாவது உருவம் இல்லாத அருவுருவ நிலையில் காட்சியளிப்பது மிக விசேஷம். வேண்டுதல்களை பேப்பரில் எழுதி இங்குள்ள முனியப்பரிடம் கட்டினால் நினைத்தது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்குள்ள கொளஞ்சியப்பர் நீதிபதியாகவும் நோய்களை தீர்க்கும் மருத்துவராகவும் போற்றப்படுகிறார். இந்த அரிய தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.